ஹாய், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லான ரோஸ் மில்க் லெச்சஸ் கேக். ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னும்போது அந்த 2 டேபிள் ஸ்பூன்ஸுக்குமே நம்ம வந்து மைதாவே ஆட் பண்ணிக்கலாம். பட் மில்க் பவுடர் கிவ்ஸ் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் டு திஸ் ரெசிபி. இது எல்லாத்தையுமே சீவ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பொடிச்ச சர்க்கரை 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரை கொண்டு வரதுக்காக எய்தர் ரூ அஃப்ஸா ரோஸ் சிரப் ஆட் பண்ணணும், இல்லைனா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணணும். ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 கப் பொடிச்ச சக்கரை கரெக்டாக இருக்கும். நான் வந்து ரோஸ் சிரப் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். அதுலேயே கொஞ்சம் சக்கரை ஏற்கனவே இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்வீட்டர் சைடுக்கு போயிடக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் பொடிச்ச சக்கரையை கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நியூட்ரலாக இருக்கிற ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ரோஸ் சிரப் 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 3 to 4 ட்ராப்ஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த எக் மிக்ஸில் நம்ம மைதா மாவு இது எல்லாத்தையுமே வந்து சீவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. மீன்வைலில் ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதில் இந்த பேட்டரை ஆட் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட்டட் அவனில் 25 to 30 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இதை பேக் பண்ண வச்சுட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான லெச்சஸ் மில்க் ரெடி பண்ணலாம். 3 டைப்ஸ் ஆஃப் மில்கை கலந்துட்டு அதை இந்த கேக்கில் ஆட் பண்ணுறதுனால தான் இந்த கேக்குக்கு லெச்சஸ் கேக் அப்படின்றது பேர் வந்தது. ஸோ இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாயில்டு அண்ட் கோல்டு மில்க் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆர் திக்கண்ட் க்ரீம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த 3 மில்க்கு தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரோஸ் ஃப்ளேவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோஸ் மில்க்குக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தாச்சு, இது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் கலந்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் சிரப் கலக்கிறேன். இதுவே நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கலந்திங்கன்னா ஜஸ்ட் 2 to 3 ட்ராப்ஸே போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். ஸோ மீன்வைலில் நம்ம விப்பிங் க்ரீம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்டு சுகரை ஆட் பண்ணி நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேக் ரெடி ஆகிட்டு கூல் ஆகிட்டு வரதுங்காட்டி நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் திக்கன் க்ரீம் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் விப்பிங் க்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே இதையும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். மீன்வைலில் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு 1/2 an hour வந்து எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு சூப்பராக நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வந்து நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 1/2 அப்படியே வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஒரு 1/2 மட்டும்தான் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு லெச்சஸ் கேக் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேக்கை வந்து இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணிவிட்டு. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த லெச்சஸ் மில்க்கு, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கேக் வந்து இந்த மில்கில் நல்லா சோக் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு போர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா விப்பிங் க்ரீம், அதை வந்து இதில் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இது இந்த க்ரீம் வித் அந்த 3 கைண்ட் ஆஃப் மில்க் இதெல்லாம் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்தா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ரோஸ் வந்து ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸை வந்து நல்லா நுறுக்கி ஆட் பண்ணிப்பாங்க. பட் நான் பிஸ்தாவோட அந்தளவுக்கு ஃபேன் கிடையாதுன்றதுனால ஐவ் ஜஸ்ட் யூஸ்டு ஆல்மண்ட்ஸ் ஃபார் இட். நீங்கள் வந்து நட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நட்ஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே சர்வ் பண்ணாலும் சரி, சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்பெஷல் மில்க் செஞ்சோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ட்ரிசில் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.